நினைச்ச கணம் சாமி வரணுமா? நான் சாமி இருக்கேன், என் உடல்ல சாமி வருது அப்படின்னா, தெய்வத்தை நான் நினைச்ச உடனே என் மேல சாமி இறங்குமா? அப்படி இறங்குனா அது சாமியா? இல்லை. நினைச்ச கணம் சாமி வரணும் அப்படின்னு சொன்னோம்னா அது வராது. சாமி எப்படி வரும்? ஏங்க நான் நினைக்கிறேங்க, என் சாமியை நான் அழைக்கணுங்க. என் சாமி பரிபூரணம் அந்த எல்லையில் வரணும், இந்த என் நாவில் நிற்கணும். அதனால் என் சாமியை நான் நினைக்க போகிறேன். என் சாமி நினச்ச உடனே என் உடம்புல வரணும். நான் என்ன செய்யணும்? யாராக இருந்தாலும் நினைச்ச உடனே சாமியெல்லாம் இறங்கிடாது. மனுஷன் இல்லை, நாம பிடிச்சு வைக்கிற பிள்ளையார் இல்லை. அது எப்படி சொல்றது அப்படின்னா, சாதாரண மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்ப நாம உணர முடியும். நினைச்ச உடனே ஒருத்தர் மேல சாமி இறங்கி சொல்ற அருள்வாக்குக்கும் உண்மையான தெய்வம் பரிபூரணமா இறங்கி சொல்ற அருள்வாக்குக்கும் இருக்கிற வித்தியாசம் ரெண்டு அழகா தெரிஞ்சிடும். சரிங்க, முதல்ல சாமியை அழைக்கணும். சாமியை காரண காரியம் இல்லாம அழைச்சிட முடியுமா? அப்படி அழைக்கிற சாமி காரண காரியம் இருந்தா தான் சாமியை வரலன்னா வராது. நான் சாமியை அழைக்க போறேன் அப்படின்னா அந்த சாமி அதுக்கு ஒரு காரண காரியம் இருக்கணும். புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க உங்க உடம்புல சாமி வரணும் அப்படின்னா முதல்ல நீங்க சாமியை அழைக்கணும், சாமியை வருந்தணும், சாமிய கண்ணீர் விட்டு அந்த தெய்வத்துக்கு உள்ளன்போட நீங்க கோரிக்கை வைக்கணும். யா இந்த எல்லையில வா, கோரிக்கை வைக்கிறது ஒண்ணு. இரண்டாவது, யாருக்கு வாக்கு சொல்ல போறீங்க, எதுக்காக அந்த சாமியை அழைக்கிறீங்க, அவங்களுடைய குறைய அந்த சாமி முதல்ல உங்க கண்ணில் காட்டணும். அதுக்கப்புறம் தான் அந்த சாமி மழை போல அவங்க மேல இறங்கும். எதிரில் யார் இருக்காங்களோ அவங்க பிரச்சனைக்கு ஏற்ப பதில பிரச்சனைய அந்த இடத்துல சாமி அவங்களுக்கு சொல்லும். அதுதான் அவங்களுக்கு தீர்வா இருக்கும். இல்லைங்க, ஒரு சூடத்தை பொறுத்து வச்சு ஒரு விளக்கை பொருத்தி வச்சு நான் நினைச்ச உடனே சாமி வந்து இறங்கிருச்சு, நான் அருள்வாக்கு சொன்னேன், அது நம்புற மாதிரி இருக்காது. யாரும் சொல்றேன்னு யாரும் சாமியாடி வரும் மக்கள் நீங்க யாரும் கொஞ்சம் கோபம் கொள்ளக்கூடாது. உண்மை யதார்த்தம் சத்தியத்தை சொல்றேன். நீங்க இப்படி வர்ற சாமிக்கும் அப்படி பேசுற சாமிக்கும், அப்படி பேசுறது அருள் பாதி மருள் பாதியாக இருந்தாலும் அந்த பாதி அருள் முழுமையா உங்க உடல்ல நிக்கணும்னா நீங்க அந்த சாமிய அழைக்கிறதுக்குன்னு ஒரு சில முறைகள் இருக்கு. அந்த முறைகளை தான் இன்னைக்கு அறிவு முன்பர்கள்ட்ட நான் அறிஞ்சதை சொல்ல ஆசைப்படுறேன். எதுக்கு எடுத்தாலும் தெய்வத்தை அழைச்சிடவும் கூடாது, எதுக்கு எடுத்தாலும் தெய்வத்திட்ட கேள்வியை முன் வச்சிடவும் கூடாது, எல்லாத்துக்கும் என் சாமி வரும்னு நான் எதிர்பார்த்துடவும் கூடாதுல்ல. உண்மையான தெய்வம், என்னை தொட்ட தெய்வம் என் உடல்ல வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல உடல் சுத்தம், உள்ளம் சுத்தம், இருக்கிற இருப்பிடம் சுத்தம், முதல்ல சுத்தம். அதான் மெயின், ரொம்ப ரொம்ப முக்கியம். சுத்தம் இல்லாத இடத்துல கோடான கோடியை கொட்டி கோடான கோடி யாகங்களை வளர்த்தாலும் அந்த சாமி வராது. சரி, உடல் சுத்தம், உள்ளம் சுத்தம், இருக்கிற இடம் சுத்தம், சுத்தமா இருக்குங்க. சரி, இரண்டாவது என்ன அப்படின்னா, தெய்வத்தை அந்த சாமியாடிகளுக்கு தெரியும், யார் மேல எந்த சாமி வருதோ அந்த சாமி எப்படி அழைக்கணுங்கிறத அந்த சாமியே சொல்லி கொடுத்துரும். பிறந்த பிள்ளை அம்மான்னு சொல்ற மாதிரி தான் தொற்ற ஆடுற சாமியாடிக்கு அந்த சாமி எப்படி அழைக்கணும்னு தெரியும். இப்ப அந்த சாமியாடி என்ன பண்ணுவாரு, கோடாங்கியாக இருந்தாலும் சாமியாடியாக இருந்தாலும் உடுக்கையில வர்ணிக்கிறவங்களும் இருப்பாங்க, விபூதி பிடிச்சு கண்ணீரிலையும் அந்த சாமியை வருந்தி வர்ணிச்சு அழைக்கிறவங்களும் இருப்பாங்க, அந்த சாமியை ஒய்யாரமா சிங்காரமா அந்த சாமியை வர்ணிச்சு அந்த சாமியை மகிழ்விச்சு இல்லை அந்த சாமியை கோவப்படுத்தி அந்த சாமியை வர்றவங்களும் இருக்காங்க. இல்லை அப்படின்னா தியான நிலையில் அந்த சாமியை வர வைக்கிறவங்களும் இருக்காங்க. இது மாதிரியான நிலைகள்ல அந்த தெய்வத்தை நல்லா நினைக்கணும், பரிபூர்ணமா நினைக்கணும். சத்தியத்தை ஒன்றை மட்டுமே மனசுல வச்சு நினைக்கணும். நினைக்க நினைக்க வருந்த வருந்த அந்த சாமி நீங்க வருந்துற வருத்தமோ, நீங்க நினைக்கிற நினைப்போ, நீங்க வைக்கிற கோரிக்கை அந்த சாமியோட காதுக்கு கேட்கும். காதுனா இயற்கை தானே, இந்த ஐம்பூதங்கள் தானே, நீரா நிலமா நெருப்பா காற்றா ஆகாயமா, இந்த ஐம்பூதங்கள் வழியா அந்த தெய்வத்துக்கு செவிக்கு எட்டும் போது அந்த சாமி முதல்ல வந்து என்னாந்து வாக்கம், என்ன வாக்கம், எதுக்கு என் பிள்ளை அழைக்கிறியா, யார் வந்திருக்கா, என்ன குறை, என்ன கேள்வி, என்ன பிரச்சனை அப்படிங்கிற முதல்ல அந்த யார் எதுக்காக வந்திருக்காங்களோ அவங்க பிரச்சனையை உங்களுக்குள்ள உணர்ந்து கொடுக்கும். யார் சாமி இழைக்கிறீங்களோ, யார் மேல சாமி இறங்க போகுதோ
உங்களுக்கு அந்த எந்த எதுக்காக பிரச்சனைக்கு வந்திருக்காங்கங்கிற பிரச்சனையை முதல்ல அந்த சாமி உங்களுக்குள்ள கொண்டு வந்து நிற்க. அவங்க சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த சாமி உண்மையா 100% உண்மையா அவங்கள தொட்டு நிற்கிறதுக்கு சாட்சி என்ன அப்படின்னா, உங்க முன்னாடி வந்து நிற்கிற மக்களோட குறைய அந்த சாமி உங்க கண்ணு முன்னாடி உங்களுடைய செவிக்கு உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த சாமி பரிபூரணமா உங்க மேல மழை போல ஒரு மலை துளி விழுந்தா எப்படி நம்ம மேல நம்ம நினைக்கிறோம்ல கொஞ்சம் கொஞ்சமா, அது மாதிரி அந்த சாமி உங்களுக்குள்ள இறங்கும். இறங்கி நிற்கும் போது அந்த அம்மா எதுல யார் உட்காந்து என்ன நினைச்சாலும் அவங்களுடைய குறை இது, அவங்களுடைய நிறை இது, அதுக்கு இதை செய்யுங்கிற மாதிரி வாக்கு சொல்லி அவங்களுக்கு சாமி சொல்லும், அருள் வாக்கு கிடைக்கும். இது இல்லாம பிடிச்சு பாக்குறது, விபூதியை பிடிச்சு பரிபூரணமா விபூதியை பிடிச்சு பாக்குறது. எப்படி பாக்குறது? விபூதியை ஒரு சாமி ஆடி இருக்காருன்னா பிடிச்சு பார்க்கும்போதே அந்த விபூதியில அந்த சாமி வந்து நிற்கும். நீங்க பிடிக்கிற விபூதியில அந்த சாமி பேசும், அந்த விபூதியில பேசும், அந்த விபூதி காட்டி கொடுக்கும். உங்க உடல்ல இறங்காது, அந்த விபூதியில இறங்கும். நீங்க பிடிச்சிருக்கீங்களா விபூதி, அந்த விபூதியில அந்த சாமி சொல்லும். அந்த விபூதியை வந்து ஒரு மருந்தா மாத்தும். அந்த போட்டு நீங்க விபூதி அவர்களுக்கு உடல்லையும் உள்ளத்திலையும் அவங்களுக்கு தேடி வந்த பிரச்சனைக்கும் நீங்க உடுக்கிற அந்த ஆச்சார அந்த சாமி ஆடி அந்த சாமி உடுக்கிற விபூதி, அந்த விபூதிங்கிறது வெறும் விபூதியா இருக்காது. அவங்ககிட்ட போகும்போது அந்த சாமியா போய் சேரும் அவங்க நெத்தியில. அந்த சாமி போய் நெத்தியில ஒட்டுனா எப்படி இருக்கு அது மாதிரி ஒட்டும். அங்க இருக்கிற குறை நிறைகள்லாம் நீக்கம். அதே சமயம் அந்த விபூதியானது காத்து கருப்பு இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் காத்தோட காத்தா கரைச்சி எடுத்து தான் கூட இழுத்துட்டு போயிடும். எதுக்கு அன்றைய காலங்களில் விபூதியை நினைச்சு விபூதியை ஒரு குழந்தைக்கு மந்திரிச்சு ஊதுறது காரணம் என்ன? அதான் சரி. இது ஒண்ணு. இன்னொன்னு, தியான நிலையில சாமியை பரிபூரணமா நினைச்சு தியான நிலையில அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு சாமி இறங்கி ஆடாம ஆசாரம் குலையாம சிந்தாம ஆயுதத்தை எடுத்து ஆந்தி உக்கிரமா ஆடாம தியான நிலையில தெய்வத்துல பரிபூரணமா கேட்கிற கேள்வியை வச்சு அந்த பதிலை வாங்கி அந்த மக்களுக்கு சொல்ற கடைசி பக்குவம். சரி, கடைசி நிலைலாம் சொல்லலாம். அதெல்லாம் இத்தனை விஷயம் பேசுறதுக்கு சரியா இந்த தேகம் இருக்கணும், உங்க தேகம் இருக்கணும், ஜாமியாடியோட தேகம் இருக்கணும். மனுஷனுக்கு மீறின செயலுங்க, மனுஷனுக்கு மீறின சக்தி. ஒரு மனுஷனை மீறி ஒரு கண்ணுக்கு தெரியாத புலப்படாத விஷயங்களை கண்டறிஞ்சு அதுக்கு மருந்து கொடுக்கறது யாராக இருக்குன்னா தெய்வ சக்தி ஒண்ணுதான். அந்த தெய்வ சக்தியை உங்ககிட்ட பேசுதான். நீங்க எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா அந்த தெய்வ சக்தி உங்களை தொடும், உங்களை அணைக்கும், உங்க மேல இறங்கும், உங்க மேல உங்க நாவுல பேசும். நினைச்ச உடனே சாமி வந்துடாதுங்க, வரவும் செய்யாது, இறங்கவும் செய்யாது, வாக்கும் கொடுக்காது. அப்படி வர்ற சாமியை நாம சோதிக்கணும். சாமி வரணும் அப்படின்னா முதல்ல சுத்தி இருக்கிற திசைகளை சரி பண்ணும், மக்களை சரி பண்ணும், கோரிக்கையை பரிசீலனை பண்ணும். இந்த தேகம் சுத்தமா இருக்கா, நான் சுத்தமா இருக்கேனா, இதெல்லாம் சுத்தமா இருக்கான்னு பார்க்கு. இதெல்லாம் பார்த்தா இல்லைன்னா கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருந்தாலும் அந்த சாமி இறங்காது. 4 மணி நேரமா அந்த சாமி அழைச்சாலும் இறங்காது. இருக்காங்க நிறைய, சாமி இறங்கலப்பா, சாமி இன்னைக்கு வரலப்பா, உனக்கு வாக்கு சொல்லலப்பான்லாம் சொல்லி பல பேரை திருப்பி அனுப்பிச்சு சாமியாடி ஒரு மக்கள்லாம் இருக்காங்க. பணத்துக்கு பொண்ணுக்கு பொருளுக்கு ஆசைப்படாம சாமியை மலவோல நம்பி சாமி வந்து இறங்கினா சொல்றேன், இல்லைன்னா விடுறேன், அழைச்சு பாக்குறேன், உன்னை நினைச்சு சாமியை அழைக்கிறேன், வந்தா வாங்கிக்க, அருள் வாக்கு கேட்டுக்க, இல்லைன்னா விடத்தான், நான் ஒண்ணும் பண்ண முடியாதத்தான். நீ என்ன தப்பு செஞ்சியோ, உன்னைய சுத்தி என்னென்ன எதிர்வினைகள் இருக்கோ, எதிர்மறை சக்தி இருக்கோ, எது மாதிரி பழி பாவ செயல் கர்மாவை நீ சுமந்து நிக்கிறியோ, அந்த சாமி இறங்கி வரமாட்டுது, உன்னை முகம் பார்க்க மாட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அப்பேற்பட்ட சாமியாடி ஒரு மக்கள்லாம் இருக்காங்க. அப்ப நாம ஒரு தெய்வத்தை அழைக்கிறோம் அப்படின்னு அந்த சாமி எதுக்கு வரணும், என்ன காரண காரியம் அப்படிங்கிறது அறிவு நண்பர்களுக்கு தெரியப்படுத்த பகிர்ந்து கொள்ளத்தான் இன்னைக்கு இந்த பதிவு. அடுத்து சாமி அழைக்கும் போது இதெல்லாம் நான் சொல்லலாம், உங்களுடைய சிந்தையில ஓடணும். என்னுடைய பிரச்சனைக்கு நான் அழைக்கலாட்டினாலும் மக்க பிரச்சனை, அந்த பிரச்சனை எப்படி இருக்கு அப்படிங்கிற அவங்க சொல்ல தேவையே இல்லைங்க. வர்ற சனம், நீங்க சாமியாடி இருக்கீங்கன்னா உங்ககிட்ட வர்ற சனம் உங்க மேல உண்மையான சாமி பேசுச்சு அப்படின்னா அந்த சாமி கொண்டு வந்து இந்தரா அவன் பிள்ளை இதுக்கு தாண்டா அவங்கள்ட்ட வந்திருக்கா, அந்த இதை செய்யறா, சொல்றான், இதை கொடுத்து விட்றா அப்படின்னு உங்களுக்கு அந்த சாமி சொல்லி கொடுக்கும். நீங்க அதை செஞ்சாலே போதும். அதுதான் உண்மையான சாமிக்கு சாட்சி. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.